பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் காலையில கிருபையை குறித்து நாம தியானித்து வருகிறோம். மிகவும் பிரயோஜனமாய் உங்களுக்கு இந்த கிருபையை குறித்ததான தியானம் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து கிருபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க, ஒரு வேத பகுதியை வாசிங்க. சங்கீதம் 109 21வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம், ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும் அப்படின்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் கிருபை உங்களை விடுவிக்கும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய சத்தியத்தை நாம சிந்திப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென் சொல்லுங்களேன். உண்மையாகவே நீங்கள் தேவன் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில கிருபையை குறித்து நீங்கள் சிந்திக்கும்படி நீங்க இந்த காரியத்துல ஒருமனப்பட்டதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இங்க நாம் வாசிக்கிறோம், கிருபை உங்களை விடுவிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். கிருபை நம்மை விடுவிக்க கூடியதாக இருக்கிறது. விடுவிக்கக்கூடிய அனுபவத்தை கிருபை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே விடுவிக்கக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு விடுதலையின் ஜீவியத்தை நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, விடுதலையின் ஜீவியத்துல நாம இருக்கிறோமா அப்படிங்கிறத சற்று சிந்தித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில விடுதலை ரொம்ப அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை என்னையும் அவர் விடுவிக்கிறவராய், விடுவிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கிருபையானது நம்மை விடுவிக்கக்கூடியது அப்படிங்கிறத வேத வசனத்தின் மூலம் சற்று நாம சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்துவதற்கு, அதை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசித்து பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். யாத்திராம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அருமையான இந்த வேத பகுதியில ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் புத்திரரை குறித்து சொல்லுகிற அருமையான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கக்கூடிய காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எதிலிருந்து விடுவிக்கக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையாயிருக்கிற தேவன் இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையில எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். எகிப்தியர் அவர்கள் மேல அதிகமான பாரங்களை சுமத்தி இருந்தார்கள், அதிகமான வேலைகளை சுமத்தி இருந்தார்கள், அதிகமான சுமை அவருடைய வாழ்க்கையில இருந்தது நிமித்தம் அவர்களுடைய சுதந்திரத்தை இழந்து போனார்கள். அவர்கள் அடிமைகளாக அங்கே ஆக்கப்பட்டார்கள். அவர்கள் விடுதலை என்ற வார்த்தையை கேட்டாலே அதனுடைய வாழ்க்கையில் எட்டா கனியாக, சுதந்திரிக்க முடியாத ஒன்றாக அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், எகிப்தியர் உங்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எந்த காரியத்தினால் சுமையாக உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறதோ, நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த காரியம் என்னை விட்டு எடுத்து போட யாருமே இல்லையா,
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சுமையை நான் என்னைக்கு இறக்கி வைக்க போகிறேன், என்னைக்கு இது என்னுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போக போகிறது என்று சொல்லி பல நாட்களாய் புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எகிப்தியனுடைய சுமைகளை நீக்கி விடுவித்த கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுதந்திரத்தை ஆமீன் மட்டுப்படுத்தி உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆமீன் சந்தோஷத்தை அடிமையாக்கி வைத்திருக்கிற சத்துருவையும் உலகத்தின் காரியங்களையும் ஆண்டவர் நீக்கி உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை நாள் இந்த காலவெளியில சொல்றாரு, அவருடைய கிருபை நாள் உங்களை விடுவிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எகிப்தியர் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவிப்பேன்னு சொன்னீங்களப்பா. இன்னைக்கு என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற, குடும்பத்தின் மேல சுமத்தப்பட்டிருக்கிற, தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பாரமாகிய சுமைகளை நீக்கி என்னை விடுவிக்கக்கூடிய உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் வாழ்க்கையில உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற சுமைகளை நீக்கி ஆண்டவர் என்ன செய்வார்னா உங்களை விடுவிப்பார். சில குடும்பத்துல சொல்றீங்க, கடன் பாரம் என்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு பாஸ்டர், பாரம் இதை நான் எப்படி தாங்க முடியுதுன்னே தெரியல அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறக்கிறார். உங்களை ஆண்டவர் அதிலிருந்து விடுவிக்கிறார். அந்த பாரத்தை உங்களை விட்டு நீக்கி போடுவதற்கு கர்த்தர் தன்னுடைய கிருபையினால் உங்களுக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். இன்னும் வேதத்துல வாசிக்கும் போது உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் 33 அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க இப்படியாய் போட்டிருக்கு, அவன் யூதாவை குறித்து கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப பண்ணும். அவன் கை பலக்க கடவது அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக. நல்லா கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சத்துருக்கள், சில பகைஞர்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விரோதிக்கிற இந்த சத்துருக்களை நிமித்தம் உங்களுடைய உங்கள் கை பலன் இழந்தது போல ஒருவேளை நீங்க உணர்றீங்க. பாஸ்டர், என் வாழ்க்கையில நான் எப்படி அதை நான் விவரிக்க முடியும்? என்னுடைய சத்துரு பலன் கொண்டவனாய் இருக்கிறான், அவன் வீரியம் கொண்டவனாய் இருக்கிறான். என்னைக்கு நான் இதுல இருந்து விடுவிக்கப்பட, என்னைக்கு நான் இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் வாசித்த அருமையான வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது போல அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி. இன்னைக்கு சத்துரு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது போல ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்களா? சில காரியத்துல நீங்க சிக்குண்டு கிடக்குறீங்களா? உங்க மேல அவன் பயங்கரமான அதிகாரம் உள்ளவனா காணப்படுகிறத நீங்க கண்டு கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கைக்கு, அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவனுடைய கையின் கீழ் இருக்கிற எல்லா காரியத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துருனா யாரு? சிலருடைய குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு சத்துருவா இருக்காங்க, உறவினர்கள் சத்துருவா இருக்காங்க, உடன் வேலை செய்கிறவர்கள் சத்துருவா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அனுபவத்துல நீங்க எதன் ஊடாய் நடந்து போயிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களை நீங்களாக்கி உங்களை விடுவிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில தேவ பிள்ளைகளே, சத்துருவின் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவித்து உங்களுக்கு ஒரு சகாயராய் அவர் இருந்து உங்களை ஆதரித்து நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில் விசுவாசிங்க. சத்துருவினுடைய ஸ்தோத்திரம், அவனுடைய காரியங்களில் இருந்து என்னை நீங்களாக்குவார், என்னை விடுவிப்பார். நீங்க மனுஷனை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க, மனுஷன் தான் உங்களுக்கு உதவி செய்வான்னு நினைக்கீங்க. நிச்சயமா இல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தான் கிருபையா உங்களை அந்த சத்துருவினுடைய காரியத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி அவனுக்குள் இருக்கிற எல்லா விதமான ஸ்தோத்திரம் உபத்திரத்துக்குள் இருந்து உங்களை நீங்களாக்கி வெளியே கொண்டு வந்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 33 அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, நல்லா கவனிங்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
மூன்றாவது ஆண்டவர் எதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார்? மரணத்திற்கு நம்மை விடுவிக்கிறார். முதலாவது நாம சிந்திச்சோம், சுமைகளை நீக்கி நம்மை விடுவிக்கிறார். இரண்டாவது, சத்துருடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். மூன்றாவது, மரணத்தின் கிரியையிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப நம்ம மறிக்கவே மாட்டோமா பாஸ்டர்? இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் மறிப்பான். ஆனா இந்த உலகத்துல நம்முடைய காலத்துக்கு முன்னால மறிக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் ஒருபோது அனுமதிக்க மாட்டார். சிலர் அகால மரணத்துல மறித்து போறாங்க, காலத்துக்கு முன்னாலேயே மறித்து போறாங்க. பிசாசு அவங்கள மரணத்துக்குள்ள கொண்டு போயிடுறான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வராதபடிக்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்கி உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில வியாதியோ, உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு ஆபத்தோ, எதையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்காதபடி கிருபையாய் உங்களை விடுவித்து உங்களை நடத்த கர்த்தர் போதுமானதா இருக்கிறார். சிலர் நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, மரண பயத்துல இருக்கீங்க. நான் அப்படி மறிச்சிடணும், இப்படி என் மரணம் வந்துருமோ, அப்படி வந்துருமோ, பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேரு மனம் ரொம்ப பயத்துல இருக்கிறவங்க இருக்கீங்க. என் கூட பழகின என்னுடைய நண்பன் ஹார்ட் அட்டாக்ல மறிச்சிட்டாரு. கொஞ்சம் வயசுதான், எனக்கு அப்படி ஒரு மரணம் வந்துருமோ, எனக்கு இந்த பக்கம் வலிக்குது, மரணம் வந்துருமோ, எனக்கு அப்படி ஒரு சிம்டம் தெரியுது, நானும் அப்படி மறிச்சிருவணும். கட்டாயம் நீங்க பயப்படாதீங்க. உங்களை கர்த்தர் மரணத்தில் நின்று நீங்களாக்கி உங்களை மரணத்தில் இருந்து விலக்கி உங்களை விடுவிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். மரணம் உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஆண்டவர் நியமித்த நாட்களுக்கு முன்னதாக வராதபடி உங்களை ஆண்டவர் அவைகளிலிருந்து விலக்கி விடுவித்து காக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவேளையில 3 காரியங்கள் இருந்து தேவன் உங்களை கிருபையாய் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். முதலாவது, சுமைகளுக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிக்கிறார். இரண்டாவது, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சத்ருவுக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். மூன்றாவது, மரணத்திற்கு உங்களை நீங்களாக்கி அவர் விடுவிக்கிறார். ஆகவே இந்த காலவேளையை விசுவாசிங்க. கிருபையாய் எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தருகிறார். 3 விதங்களில் ஆண்டவர் எனக்கு விடுதலையை தருகிறார். இதை நான் விசுவாசிக்கிறேன், இதை என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவேன். கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட விடுதலையை தருவார்னு சொல்லி நம்பி அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில ஆண்டவரே, கிருபையினால் எங்களை விடுவிக்கிற கர்த்தர் அல்லவா நீங்க. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை உடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் எளிமையாய் உடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். உடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டவர்களாய், கிருபையினால் விடுவிக்கப்பட்டவர்களாய் இந்த பிள்ளைகள் ஜீவனம் பண்ண கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தியம் கடந்து போகிற இடங்கள் எல்லாம் ஒரு பலத்த கிரியைகளை உண்டாகட்டும். உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நாளைக்கு கிருபையின் மேன்மையை குறித்து நாம நாளைக்கு தியானிப்போம். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென்.